ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படின்னா லால்பேட்டை சந்தையில் கைகாட்டியில் போட்டிருக்கேன். காய்கறி வாங்க வந்திருக்கோம். ரெண்டாவது வந்து நமக்கு அந்த ஹைவே ரோடுனா எல்லேரி போகிற பைபாஸ் ரோடு இருக்குல்ல அது. மூணாவது வந்து நமக்கு இந்த என்ன சொல்கிறதுன்னா நமக்கு சேத்தியத்தோப்பு போதில்ல அதில் வந்து நமக்கு அந்த ஹைவே ரோடு, ஏன்னா அந்த ஏரிக்கர் ரோட்டில் போது பாருங்கள், அதில் வந்து நம்ம அந்த இதையும் சேர்த்து போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரோட்டு போகுது, எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். லால்பேட்டையில் கைகாட்டி மதினா சூப்பர் மார்க்கெட், அல் மதினா. இது கைகாட்டி பாருங்கள். என்னப்பா வேணும்? அது 1.5 கிலோ 50, இது 2 கிலோ 50. மா ஓ சொரக்க தாங்க. அது 10 தான் வேணும். வெங்காயம் 4 பா. அப்போல்லாம் எவ்வளோ பெருசு சொரைக்காக இருக்கும், இப்போலாம் சொட்டு சொட்டாக வருது. இவ்வளோ பெருசு இருக்கும். 2 கிலோ இப்போ 8 கிலோ சொரக்கா பெருசு, 2-3 சொரக்கா தான் 8 கிலோ. ஹோட்டலில் கொடுத்துட்டேன். இப்படி வராது, இப்படிதான் வரும். அதனால 5 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம போட்டோம்னா அந்த அந்த சொரக்கா ஒரு 5 ரூபாய்க்கு போட்டு விட்டுருவோம். எவ்வளோமா? நான் திரும்ப வரப்பா சொல்றீங்களா? இப்போ சொல்லிடுங்க. 50 ரூபாவா? ஆமாப்பா. கேரட்டு 10 ரூபாய்க்கு கொடுங்களா? காசு வரப்ப சொல்கிறேம்மா. தக்காளி கொடுங்க. கடையே இன்னைக்கு 2 மணி மேலே போட்டு வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. புதினாமல்லி இல்லை, ஒன்றும் இல்லை, வியாபாரமே இல்லை. என்னப்பா 100 ரூபா ஒன்று வண்டி காசு 300 தரணுமா? 100 ரூபாப்பா. 100 ரூபா தானே சொல்லிட்டு போனேன். 300 நீங்கள் 300 தானே கொடுத்தீங்க? 300 ரூபா கொடுத்தேன். சார் அப்புறம் என்ன? 400 ரூபா இல்லை, 300 ரூபா கொடுத்தேன். என்ன 650 சொல்லிட்டு போனேன். 650 300 ரூபா கொடுத்தீங்க. தக்காளி கைகாட்டியில் தவளை செட்டியார் கடை பாருங்கள். வரவேற்பு என்ன இன்னைக்கு? விசேஷம் கல்யாணம் மாயாரம். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் 3 மணி மேலே பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயற்கை சீன் அதிகமாக இருக்குது பாருங்கள். எப்படி பாருங்கள், எப்படி அதில் ஆடு மேய்ச்சல் பாருங்கள். இவ்வளோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வராது பாருங்கள். இவ்வளோ கட்டடம் ஒன்று கட்டியாது பாருங்கள். நம்ம கட்டடம் தான் அது கட்டுன்னு. எல்லேரி மெயின் ரோடுங்க அது. எல்லேரி மெயின் ரோடு பைபாஸ். கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க எல்லாம் இடத்த வந்து உருவாக்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்த அடைச்சிருக்கு பாருங்கள், அதான் நம்ம இடம் இப்போ வச்சுருக்கு. அதில் வந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியாவெலாம். இதுதான் பைபாஸுக்கு ஒரு வழி.